பொறுத்தியாக நம்ம நேரடியாக உட்காந்து நம்மகிட்ட பேசுவாங்க, நம்ம ஆர்கியூ பண்ணி வாங்க முடியுது. ஆனால் இந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ்கிட்ட வாங்க அப்படி சொல்லவே முடியாது, அப்படி ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், தமிழ் சினிமாவில் கேட்கலான்னு இருக்கேன். யூடியூப் ரிவ்யூவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த நேரடியான உங்கள் கேள்விகளை வாக்குவாதமாக நாங்களே வந்து நேரவாதம் ஏன்னா நீங்கள் ஓப்பனாக அவங்களோட விஷயம்னா பேசிடுறாங்க. அதுக்கு பதில் சொல்லி நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மே கிடைக்கிறது இல்லை. அவங்க லாஜிக் கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. பதில் இல்லாமல் எந்த டைரக்டருமே இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது இல்லை. அதனால் சென்சார் போர்டை விட இதுதான் ரொம்ப சென்சார் போர்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு அதிகாரம் தான். நம்ம அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் வாழ்கிறோம். அந்த அதிகாரத்தை கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட கருத்தை பதிக்கிறது நம்மளோட வேலை. ஏன்னா நான் சில நேரம் அந்த அதிகாரம் நமக்கு தேவைப்படும், சில நேரம் அந்த அதிகாரம் நமக்கு தேவையில்லைன்னு தோணும். அந்த மாறுபட்ட மனிதர்கள் இருக்க முடியாது, ஏன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம். அதனால் நம்ம வேலையை கரெக்டாக செய்வோம், செஞ்சால் அவங்கள வென்றெடுக்கணும். அதான் நம்ம வேலை. அவங்கள வென்றெடுத்து அவங்களுக்குள்ளேயும் மாற்றத்தை நிகழ்த்தி அவங்களே இந்த படம் வெளியே போகணும் கண்டிப்பாக அப்படின்னு நம்ப வைக்க வேண்டிய வேலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். அவ்வளோதான்.